நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா அந்த போரோட அப்டேட்டு. இந்த அப்டேட்டில் எப்படின்னா, இப்போ ஈரான் அது தன்னோட போர் எல்லையை விரிச்சுக்கிட்டே போகுது. என்ன காரணம் அப்படின்னா, ஈரானுக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்க, அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் அதுக்காக சப்போர்ட் பண்ணி எந்தெந்த இடங்கள்ல இருந்தெல்லாம் ஈரானை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களோ அந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து அடிச்சிட்ருக்காங்க. இந்த கூட்டத்தில் ஒரு கருப்பாடு மாதிரி என்ன நடக்குதுன்னா, இங்கே நேற்று நச்சுவான்னு சொல்லி இப்போ அசர்பைஜானோட ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், ஒரு பகுதியோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, அதில் ட்ரோனு ப்ளஸ் ஏதோ இதெல்லாம் விழுந்தது, வெடித்தது. அப்புறம் இங்கே துருக்கியில் நேட்டோவோட படைகள், நேட்டோவோட மிலிட்ரி ஒரு மிசைல் தகர்த்தது. இந்த மாதிரி சில ஐட்டங்கள்லாம் நடந்துச்சு. இது யார் பண்ணது, என்ன பண்ணதுங்கிற டீட்டெயில். அது போக இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, அமெரிக்காவுக்கு எதிராகவே அரபு நாடுகள் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ரொம்ப முக்கியமான நாடு இந்த ஜிசிசி அரபு நாடுகள்லேயே மிகப்பெரிய ஏர்பேஸை கொண்டிருக்க நாடு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ எப்படின்னா, மொத்த வரைபடத்திலிருந்தே சீக்கிரம் இஸ்ரேல் காண போயிடும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி அத்தனை டீட்டெயிலும் இதில் ரொம்ப முக்கியமாக இந்தியா, யுஎஸ், அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு 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 முக்கியமான விஷயம். இது நமக்கு ஒரு இந்தியனா நமக்கு ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். நம்ம இந்திய அரசு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு உண்மையிலே ஒரு ப்ரௌட் இந்தியனா நம்ம வருத்தப்படக்கூடிய விஷயம். அது கடைசியில் சொல்லுவோம். நான் கசாலி டீகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல், சார்பில்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ முதல்ல என்ன சொல்ல வரோம்னா, இந்தியா இனி ரஷ்யாவில் பெட்ரோல் ஒரு 30 நாளைக்கு வாங்கிக்கிறலாம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு. இது எப்படின்னா, உண்மையில் இதை விட ஒரு கேவலம் ஒரு மிகப்பெரிய நாட்டுக்கு, உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டுக்கு இதை விட ஒரு கேவலம் என்ன இருக்குது? அதனால் இது எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல. இதை கேட்கக்கூடிய நேயர்கள் என்ன மாதிரி எடுத்துக்க போகிறீங்க, எப்படி? எனக்கு எப்படின்னா, ஒரு இந்தியனா நான் இந்தியாவை பெருமையாக நினைக்கிறேன். ஆனால் எங்கேயோ இருக்கிற ஒரு அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு புல்லுருவி நாடு நமக்கு ஓகே, நீ ஒரு 30 நாளைக்கு அங்கே வாங்கிக்கோங்க, நான் அலோவ் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போது நம்ம இந்தியாவை ஆட்சி பண்ணுறது பிரதமர் மோடியா, அல்லது ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம், மோடி அதானி தான் ஆட்சி பண்ணுறாரு மோடியோட பெயரால் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மொத்த இந்தியாவையும் மோடி, அதானி எல்லாத்தையும் சேர்த்து ட்ரம்ப் ஆட்சி பண்ணுறாரு, அமெரிக்கா ஆட்சி பண்ணுறதா அப்படின்னு உண்மையில் நமக்கு ஒரு கேவலமான இதை கேட்டவுடனே நமக்கே ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இது எந்த அளவில் நம்ம சகிச்சுக்கிறதுன்னு தெரியல. ஓகே, இது பற்றின கமெண்ட் என்னென்னா, யாரையும் கெட்ட வார்த்தையில் திட்டாமல், இது இல்லாமல் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. சரி, இப்போ அமெரிக்காவில் சும்மா இருப்பாங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆடம் பிராட் கூப்பர் அப்படின்னா அவர் கமாண்டர் ஆஃப் சென்ட்ரல் கமாண்ட்ஸ், அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறார், ஈரான் முன்ன மாதிரி வலுவாக இல்லை, அவங்களுடைய மிசைல்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு, அவங்களுடைய ட்ரோனெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிச்சு. மிசைல் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா 90% குறைஞ்சிருச்சு. முன்னாடி 100 மிசைல் வந்துச்சுன்னா இப்போ 10 மிசைல் தான் வருது. அப்போ 90 குறைஞ்சிருச்சு. அது போக ஒரு 83%. முன்னாடி ட்ரோன் ஒரு 100 ட்ரோன் ஒரு இடத்துல பறந்துச்சுன்னா இப்போ வெறும் 17 ட்ரோனு தான் பறக்குது. அந்தளவுக்கு ஈரான் அதோட ஸ்டாக்கெல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு அங்கே ட்ரம்ப்புக்கு ஜால்ரா தட்டிக்கிட்டு சம்ச்சா போட்டுக்கிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது? அதாவது எப்படின்னா, அவங்களுக்கு ஓகே, இதெல்லாம் நம்பினா தான் சோறு அப்படின்னா அவங்க பேசுவாங்க. அதை ஒரு கூட்டம் நம்புவாங்க. அதாவது அமெரிக்காவில் அங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்கள் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத நேற்று ஜெலன்ஸ்கி அவரோட எக்ஸ்தலத்தில் போட்டு வெட்ட வெளிச்சமாக்கி அமெரிக்காவை கேவலத்தோட உச்சத்துக்கு கொண்டு போயிட்டார். அது இல்லாமல் வேறு நாடுகளும் எங்கெல்லாம் கொடுத்துருந்தாங்களோ அந்த வேறு நாடுகளும் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ தெற்காசிய சில நாடுகள்லேயும் அமெரிக்கா அவங்க நாடுகளில் கேட்டாங்களாம், எங்களுக்கு ஆயுதங்கள் ஏதாவது மிச்சம் இருக்குன்னா கொடுங்க, எங்களுக்கு தேவைப்படுதுன்னு கேட்டாங்களாம். ஸோ இதெல்லாம் சோசியல் மீடியா மட்டும் இல்லை, இதில் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலையும் தகவல் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்கா
கேவலத்தின் உச்சத்துக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ வந்து தகவல். சரி, இதில் ரொம்ப முக்கியமாக இன்னொன்று என்னென்னா, இங்கே டெல்லவீவ் நகரம் கோஸ்ட் சிட்டியாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தகவல் வந்திருக்கு. ஏன்னா தகவலில் நம்ம இதில் பல இடங்களில் பார்க்குறதில்ல. இந்த தகவல் வந்து ஒரு ஈரானோட மீடியாவோ அல்லது அல் ஜசீராவோ இவங்க கொடுத்தா சரி, இவங்க ஒரு சார்பாக கொடுத்தான்னு சொல்லிடலாம். இது தகவல் வர்றது வந்து அமெரிக்கன் மீடியாவிலேருந்து வருது. அது இல்லாமல் சில மீடியாக்கள் யூரோப்பியன் மீடியாக்கள்லேருந்து. இதெல்லாம் டெல்லவீவ் கோஸ்ட் சிட்டியாக மாறுது. அங்கே இருக்கிற மக்கள் நிறையா பேர் வந்து விரண்டு போயிட்டாங்க. ஏகப்பட்ட பேர் இறந்து போயிட்டாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் அடி நேற்று வந்து கொரம்ஷாகர் 4 அப்படிங்கிற பாலிஸ்டிக் மிசைலை வச்சு அடித்த அடியில் எவ்வளோ பேர் இறந்து போனாலும் தெரியாது. ஏன்னா அதோட மண்டையில் வந்து 1000 கிலோ வெடிபொருளோட வந்து போய் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் ஜெருசலத்தில் கொத்துக்குண்டை போட்டு பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. அங்கே இஸ்ரேல் இதோடு வந்து இஸ்ரேல் வந்து காணா போயிடணும், அல்லது இது எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு அமைதியாக இந்த உருண்டை இழுக்காமல் நானும் 4 பேரோட 5வது ஆளாக நானும் அமைதியாக இந்த பக்கம் வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு போகணும். இல்லை நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய புடுங்கி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தால் வரைபடத்துலேருந்து இல்லாமல் ஆய்க்கிறோம் அப்படின்னு சில தரவுகள் வந்து டீட்டெயில்டாக வந்து போட்டுட்ருக்காங்க. இப்போ இன்னொன்று என்னென்னா, ஜிசிசி கண்ட்ரிஸ் எப்படி சவுதி, குவைத்து, பஹ்ரைன், இதெல்லாம் இந்த யுஏஇ, இந்த மாதிரி 6 நாடுகள் அவங்களுடைய பொருளாதாரம் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே, இன்றைக்கி வந்து 6வது நாளா 7வது நாள், இன்னைக்குள்ளேயே அவங்களுடைய பொருளாதாரம் ஆட்டங்காண ஆரம்பிச்சிருக்கு. அதாவது சோத்துக்கு பஞ்சம் இல்லை, ஆனால் எதிர்கால திட்டம் எல்லாமே ரொம்ப பிரச்சனையில் நிற்குதா. அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாம் சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக முடிவு பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கத்தார், அதுதான் வந்து அங்கே மொத்த மிடில் ஈஸ்ட்லேயே ஒரு பிக்கெஸ்ட் ஏர் ஸ்பேஸு. அந்த கத்தார் என்ன சொல்லியிருக்காங்க, இனிமே அமெரிக்கா எங்கள் ஏர் ஸ்பேஸை ஈரானுக்கு எதிராக பயன்படுத்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது பட்டா தான் எல்லாம் தெரியும். நீ வந்து ஏர் ஸ்பேஸை கொடுப்ப அமெரிக்கான, அல்லது இவங்கள இஸ்ரேல்காரனை எல்லாம் கூட்டு வந்து கொஞ்சிக்கிட்டு இருப்ப. அடி வாங்கின வந்து 4 தட்டு தட்டின உடனே அஜிஜோ குத்துதே குடையதே வலிக்குதே அப்படின்ட்டு நோ இனிமேல் நாங்கள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒன்றும் உதவி பண்ண மாட்டோம். இனிமேல் எங்களுக்கு வந்து ஈரான் வந்து ஓகே தான், ஈரான் பிளீஸ் எங்களை அடிக்காத அப்படின்னு இந்த மாதிரி கதறல் இருக்குல்ல. இந்த அரபு நாடுகள் இவங்கெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு என்ன சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது வரைக்கும் இஸ்ரேலுக்காரனை உள்ள அளவு பண்ணி இவங்க மொசாடோட ஏஜென்ட் எக்கச்சக்கமாக அரபு நாட்டுக்குள்ளே உலாவ விட்டு இவங்களுடைய பைசாவை பூரா வந்து அமெரிக்கா கொண்டு போய் அமெரிக்காவிலேருந்து இஸ்ரேலுக்கு வந்து அந்த இஸ்ரேல் வந்து அங்கே இருக்கிற பாலஸ்தீன இஸ்லாமியர்கள், இது வந்து மதத்தால் விட்டுருங்க, ஒரு அப்பாவி மக்கள் அவங்க அடிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணி இதை வந்து இந்த மாதிரி குரூட் ஆயிலையும் நேச்சுரல் கேஸை எடுத்து அதில் வரக்கூடிய காசில் வச்சு நல்லா உல்லாசமாக ஜாலியாக இருந்த இந்த அரேப்ஸ் இருக்காங்கல்ல, ஜிசிசி அரேப்ஸு, அவங்க வந்து இப்போ குத்துதே குடையுது ஐயோன்னு கதறாங்க. இந்த கதறல் வந்து நிற்கணும் அப்படின்னா இனிமேல் ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போது அந்த மொத்த ரீஜனில் இருந்தும் அமெரிக்காவோட ஏர் பேஸஸ் எல்லாத்தையும் காலி பண்ணணும், ஏன்னா காலி பண்ணிடுவாங்கன்னு தோணுது. ஓகே, இப்போ என்னென்னா மொத்த இஸ்ரேலையும் இந்த கிளஸ்டர் பாம்ஸு அண்டு ஃபத்தா 1 and 2 கொரம்ஷாகர் 4 இது வந்து மொத்தத்துக்கு வந்து அப்படியே ஷேட்ரு பண்ணிருச்சு. அப்படியே ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எப்படின்னா அயன்டோம், டேவிட் ஸ்லிங், ஏரோ 3, அப்புறம் வந்து அவங்களோட தார்டு சிஸ்டம் எல்லாமே ஃபெயிலியர்னு காமிச்சிருச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ அடிக்கிற அடியில் இப்போ மொத்தத்துக்கு உலகத்தில் இப்போ ஆயுதங்கள் அப்படிங்கிற இடத்துல வந்து ஈரான் அடிச்சிட்டு இருக்க அடி வந்து மொத்த உலகத்தையும் ஒரு மாதிரி திரும்பி பார்க்க வச்சுருக்கு. அமெரிக்கா மேலே இருந்த பிரமிப்பு இமேஜ் எல்லாம் வந்து சுக்குநூறாக உடஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேல் அவங்க பார்த்தா உளவு பிரிவில் பயங்கரமான ஆளாகும், இதில் சாஃப்ட்வேரில் பயங்கரமான ஆளாகும், இப்படியாக்கும் பேசினது எல்லாமே என்ன விடிய இது தான் ஒட்டிகிட்டு இருந்தீங்களா அப்படின்னு இந்த ஒரு கிளவி தூக்கி போட்ட மாதிரி அப்படி எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஈரான் முதல்ல சொல்லிகிட்டு இருக்கான், ஆரம்பிச்சிடாதீங்க, ஏதாவது ஒன்று தொட்டுறாதீங்க, அப்புறம் ஆரம்பிக்கிற நீங்களாக இருக்கும், அப்புறம் முடிக்கிறது வந்து எப்போங்கிறது நாங்களாக தான் இருக்கும். இப்போ முடிக்க தயாராக இல்லை. இப்போ வந்து என்ன, சுவிட்சர்லாந்துலேருந்தும் இட்டாலியிலேருந்து இங்கேருந்தெல்லாம் தூதுக்குழு வர்றாங்க ஈரான்கிட்ட, நான் வந்து பேச்சுவார்த்தைக்கு என்னன்னோ. இப்போதைக்கு அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை இல்லை. எங்கள் தலைவர் வந்து நாங்கள் இத்தனை எங்களை நம்ப வச்சு பேச்சுவார்த்தையில் வந்து ஜெனீவாவில் வந்து நம்ப வச்சு எங்களை வந்து போட்டு தள்ளினாங்கல்ல, இப்போ நாங்கள் தான் முடிவு பண்ணணும், என்ன பண்ணுறது முடிவு பண்ணணும் அப்படின்னு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு அடி விழாமல் இருக்கா அப்படின்னா இல்லை, ஈரானுக்கும் நல்ல அடி விழுகுது. எங்களுக்கு ஏற்கனவே அடி வந்து பழக்கப்பட்டது அப்படின்னு இங்கே வந்து ஒரு முக்கியமான கமாண்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
ஏற்கனவே நாங்கள் 8 வருஷம் ஈராக்கில் வந்து சண்டை போட்டு பழகுனவங்க, எங்களுக்கு வந்து சண்டை ஒன்றும் புதுசு இல்லை, அதனால் எங்களை நீங்கள் தொட்டையில் இனிமேல் விட மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ஈரானோட மிசைல் அண்டு ட்ரோன் வந்து பஹ்ரைனை வந்து அப்படி ஷேட்டர் பண்ணியிருக்காங்க. பஹ்ரைன் வந்து ஒரு பில்டிங்கில் கரெக்டாக போய் அடிச்சிருக்காங்க. முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, ஈரானில் இருக்கக்கூடிய பில்டிங்கில் யார் அடிக்கணுமோ அந்த ரூமில் மட்டும் போய் ராக்கெட் வந்து விழும். அந்தளவுக்கு ப்ரிசைஸ்டாக பண்ணுவாங்க. அதே வேலையை இப்போது ஈரான் பஹ்ரைனில் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, அங்கே இருந்தது யாருன்னா யுஎஸோட ட்ரூப்ஸு, மொசாட் அஃபீஷியல்ஸ் எல்லாம் வந்து அங்கே இருந்திருக்காங்க. எப்படின்னா, அங்கே அவங்களோட நேவல் பேஸில் அப்புறம் ஏர் ஸ்பேஸில் இங்கெல்லாம் இருந்தால் அடிக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வந்து மக்களோட மக்களாக இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் தங்கியிருக்காங்கல்ல, அவங்க எங்கே தங்கியிருக்காங்கன்னு பிடிச்சி தேடி அடிக்கிறாங்க. இப்போ வந்து பஹ்ரைன் என்ன செய்கிறாங்கன்னா, ஐயோ இப்படி ஆகி போச்சு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு உண்மையில் குழம்பி போயிருக்காங்க. சரி, இப்போ இது எப்படின்னா, அபுதாபி எடுத்திங்கன்னா நேற்று வந்து சரியானபடி அங்கே வந்து ஏகப்பட்ட ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல் போய்கிட்டே இருந்திருக்கு. அதில் நேரடியாக அங்கே சத்தத்தை கேட்டவங்களும் என்ன சொன்னாங்க, அது போக நிறைய வீடியோக்களும் வந்து சேர்ந்துருக்கு. அதில் எல்லாத்தையுமே அவங்க இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இன்டர்செப்ட் பண்ணி அங்கே மேலே அடித்ததில் அந்த பீசஸ் எல்லாம் கீழே விழுவும் இல்லையா, அப்படி விழுந்ததில் 6 பேர் காயம்பட்டிருக்காங்க. அதான் யாரும் உயிரிழப்பு பற்றி ஒரு தகவல் இல்லை, காயம்பட்டிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப பயந்து போய் தான் இருக்காங்க. என்னென்னா, ஈரான் சொல்கிறது, நாங்கள் மக்கள் இருக்கிற இடத்துல அடிக்கலை இது வரைக்கும், அப்படியே வந்து இதில் கத்தாரில் அடித்தாலும் சரி அல்லது பஹ்ரைனில் அடித்தாலும் சரி, அங்கே வந்து எங்களுக்கு தெரிஞ்சு கரெக்டாக யூஎஸ்காரனோ இஸ்ரேலியனோ அங்கே இருந்தால் நாங்கள் அதை அடிக்கிறோம், மற்றபடி எங்கள் அரபு மக்களை நான் அடிக்க தயாராக அடிக்கவும் இல்லை அப்படின்றாங்க. ஆனாலும் அபுதாபி, துபாயில் இருக்கிற நம்ம சொந்தங்கள் உண்மையிலேயே இன்றைக்கி வந்து பயந்து போய் தான் இருக்காங்க. முந்தா நாள் இல்லை சாதாரணமாக ஆயிடுச்சுன்னாங்க. ஆனால் நேற்று வந்து வந்த மிசைல்ஸ் அண்டு ட்ரோன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம மக்கள் பயந்து இருக்காங்க. நிறைய இடங்கள் இன்டர்செப்ட் பண்ணதுக்கப்புறமும் அங்கே கீழே விழுந்ததில் 6 பேர் காயம்பட்டிருக்காங்க. அப்படிங்கிறது நமக்கு ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த பிரையன் மெக்கினிஸ் அப்படின்னு ஒரு அமெரிக்காவோட மெரைன் வெட்டரன் எக்ஸ்பர்ட்டு, அவர் வந்து அங்கே வந்து என்ன நடந்துச்சுன்னா, செனட் ஆர்ம்டு சர்வீஸ் சப் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டியில் பேசிகிட்டு இருக்கும்போது இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்கா நடந்துக்கிட்ட விஷயத்துக்கு எதிராக பயங்கரமாக வந்து சத்தம் போட, அவரை வந்து இத்தனைக்கு அவர் வெட்டரன், அவர் வந்து ரொம்ப பெரிய சீனியர், அவரை வந்து பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. கை வந்து ஒரு கதவுக்குள்ளே மாட்டிக்கிறது. ஆனாலும் பிடிச்சி இழுத்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து வெளியே தள்ளுறாங்க. என்ன நடக்குதுன்னா, அமெரிக்காவுக்கு உள்ளுக்குள்ளேயே குழப்பங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்க யூதர்கள் வந்து அங்கே காங்கிரஸில் அங்கே இருக்கிற என்ன தான் காசை கொடுத்து என்னென்னவோ மிரட்டியோ இல்லை காசை கொடுத்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும், இப்போது கொஞ்சமாவது உப்பு போட்டு சாப்பிட்ற ஆட்களும் சிலர் இருக்காங்க. உப்புலாம் பண்டம் இல்லாமல் உப்பு போட்டு சாப்பிட இருக்காங்கன்றதை இதை காமிக்குது. இப்போ வந்து மக்கள் மத்தியிலையும் சில ஆஃபீஸர்ஸ் மத்தியிலையும் சில அரசியல்வாதிகள் மத்தியிலையும் அதுபோக மிலிட்ரியிலையும் அமெரிக்கா நடந்துக்கிட்ட விதத்துக்கு ட்ரம்புக்கு எதிராகவும் முழுக்க நெத்தன்யாகு அண்ட் இஸ்ரேலுக்கு எதிராகவும் நிறையா குரல்கள் ஓங்கி ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுபோக அமெரிக்கா தெருக்களில் பதாகைகளை கொடிகளை ஏந்திக்கிட்டு ஊர்வலங்களும் ப்ரொட்டஸ்ட் நிறையா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து இந்த மாதிரி சாதாரண சண்டைக்கு வராத ஒரு ஈரானை போய் நீ அடிச்சேல அது தப்பு அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது சாதாரண விஷயம் இல்லை, அவ்வளோ ஈஸியாக வந்து முடியாது அப்படிங்கிறது தான். இப்போ வந்து ஐரிஷ் மினிஸ்டர், அவர் வந்து கோல்டு அப்படின்னு பேர், அவர் வந்து பேர் வந்து ஜிஓஎல்டி கோல்டு. ஆனால் அவர் பேசிகிட்டு இருக்க விதத்தை பார்த்தா உண்மையிலே அவர் மனசு வந்து ஜிஓஎல்டி கோல்டு. அவர் ஒரு தங்கம். நீ வந்து எப்படா இப்படி வந்து 15,000 குழந்தைகளை வந்து அங்கே கொல்ல போச்சு, எப்படி 35,000 பெண்களை கொல்ல போச்சு, அப்படி கொண்டு 75,000 பேர் 80,000 பேர் கொன்ன நெத்தன்யாவுக்கு சப்போர்ட்டாக நீ எப்படி போச்சு, நீங்கள் எப்படி அவங்களுக்கு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, அந்த ஷேம் ஆன் யூ அப்படின்னு அந்த நாட்டை வந்து அந்த நாட்டு பார்லிமெண்ட்லேயே இல்லை இதில் காரி துப்புறாப்புல அவங்க பேச்சில். உண்மையிலேயே அந்த பேசும்போது அந்த ஆளுக்கு தழுதழுக்குது. அப்படின்னா ஸோ அங்கே எல்லா உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் நல்ல மக்களும் இருக்காங்க, மனச்சாட்சி உள்ள மக்களும் இருக்காங்க அப்படிங்க. இது வந்து எப்படின்னா, அங்கே வந்து ஈரானியர்களுக்கோ அல்லது பாலஸ்தீனியர்களுக்கோ சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அங்கே அடிபடுற யூதர்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன் யூதர்கள் அடிபடுறாங்க? அங்கே இருக்கிற நெதன்யாகு மாதிரி வந்து உலகத்தின் சைத்தான்,
அந்த ஆள் வந்து இப்படி பண்ண போய் தானே இவ்வளோ தூரம் அடிபடுறாங்க. அப்போ அந்த தலைவனை பெற்ற அந்த மக்கள் வந்து அடிபடுறாங்க, அந்த மக்களுக்காக நம்ம பரிதாபப்படுறோம் அப்படிங்கிறதான். இப்போ எப்படின்னா, சமீபத்தில் என்ன நடந்தது, நேற்று நினைக்கிறேன், அங்கே வந்து ஒரு குரூப் ஆஃப் பாஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஓவல் ஹவுஸில் ட்ரம்ப் உட்கார வச்சு, அப்புறம் அவர் மேலே ஒரு தோளில் கை வைக்கிறாங்க, இங்கே தோளில் கை வச்சுறேன், இந்த கை மேலே கை, அந்த கை மேலே கை அப்படின்னு. அது கிட்டத்தட்ட அவதார் படத்தில் கடைசியில் வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ரேயர் பண்ணுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அந்த ஸ்டைலில் கையை வச்சு அவர் வந்து இந்த மாதிரி யூஎஸ் ட்ரூப்ஸு இது எதுக்கும் வந்து பிரச்சனை வரக்கூடாது, அமெரிக்காவுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு ப்ரேயர் பண்ணுறாங்க. ஆனால் அப்போ அமெரிக்கா வந்து அங்கே அடித்தாங்களே, அப்போ அந்த மக்களுக்கு வந்து எதிராக ப்ரேயர் பண்ணுறாங்கன்னு அர்த்தமா? அப்போ வந்து நீங்கள் வந்து நம்புகிற கடவுள் அமெரிக்கா வந்து காப்பாற்றணும்னா அப்போ ஈரானை ஒழிக்கணுமா, அல்லது பாலஸ்தீனத்தை ஒழிக்கணுமா, அல்லது அரபு கண்ட்ரிஸ் எல்லாம் ஒழிக்கணுமா? இப்போ என்ன விதமான ப்ரேயர்னா, இந்த ஏதாவது கடவுள்னு எடுத்தாச்சுன்னா உலகத்தை படைச்சார்னா, உலகத்தில் இருக்க அனைத்து மக்களையும் அனைத்து உயிர்களையும் அவர் தான் படைச்சார்னா, ஒரு உயிர் வந்து இன்னொரு உயிரை எப்படி குடும்பப்படுத்துது, அதை கடவுள் வந்து எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பார்? உண்மையிலேயே ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து அதெல்லாம் அப்பாற்பட்டு இவங்க பண்ணுற இந்த அராஜகம் அவங்களுக்கு ஒரு முடிவு வருது. இன்றைக்கி வந்து ஈரான் ருத்ரதாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான். எப்போ முடியும் தெரியலை. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அமெரிக்கா இந்த மாதிரி அணு ஆயுதத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மினிட்ஸ் மேன் 3 அப்படிங்கிற ஏவுகணையை சோதித்து பார்த்துருக்கு. விரைவில் ஈரான் அடிபட போகுதா அல்லது என்ன பண்ண போகுது, அமெரிக்கா என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரியல. உண்மையிலேயே கவலையாக தான் இருக்குது. ஸோ அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி.